A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 59 verses 11 to 17. ஸோ சங்கீதம் 59வது அதிகாரம் அதில் 11லேருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் சம்மரியாக பார்க்க போது இந்த சாமில் என்ன ஆகுது, டேவிட் அவரோட ப்ரேயரை கண்டினியூ பண்ணுறாரு. எப்படி சொல்கிறார், அவரோட எனிமீஸ் வந்து அன்னைலேட் ஆகணும், அதாவது அழிக்கப்படணும்னு சொல்கிறார். அது எப்படின்னா உடனே அழிக்கப்படக்கூடாது, ஆனால் பொறுமையாக அவங்க கஷ்டப்பட்டு அவங்க இவர் பட்ட மாதிரியே பாடுபட்டு பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் என்ன பண்ணுமா, அவங்க அழிக்கப்படணும், அசிங்கப்பட்டு எம்பாரஸ் பண்ணி தே ஷுட் பி அன்னைலேட்டட்னு டேவிட் ஆசைப்படுறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, அவங்க வந்து பொறுமையா ஆண்டவர் முன்னாடி ஆண்டவரோட நீதியில அனுபவிச்சு மற்றவங்க முன்னாடி அழியப்படணும், உடனே அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. ஸோ லெட் தம் எக்ஸ்பீரியன்ஸ் மை சஃபரிங் மாதிரி டேவிட் சொல்றாரு. அதுக்கப்புறம் முடிக்க போது என்ன சொல்றாருன்னா, நம்ம கீவர்ஸாக தான் பார்க்க போறோம். ஸோ Psalms chapter 59 verse 17, 59 அதிகாரம் 3 விஷயம் டேவிட் இந்த வசனத்தில் சொல்லுவார். அதை நோட் பண்ணுங்க. ஓ மை ஸ்ட்ரென்த், ஐ வில் சிங் praises to you, for you O God are my fortress, the God who shows me steadfast love. நான் அப்படி சொல்றேன். ஓ மை ஸ்ட்ரென்த், ஐ வில் சிங் praises to you, for you O God are my fortress, the God who shows me steadfast love. ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து டேவிட் அந்த 3 விஷயம் சொன்னார். என்னது, ஸ்ட்ரென்த் சொன்னாரு, ஃபோர்ட்ரஸ் சொன்னாரு, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் சொன்னாரு. இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு அப்சர்வ் பண்ண போறோம். ஸோ டேவிட் இங்க என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் வந்து அவருக்கு காலமா டைம் அண்ட் டைம் அகெயின் என்ன காட்டியிருக்காரு, அந்த 3 குவாலிட்டியா காட்டியிருக்காரு. என்ன குவாலிட்டி? ஸ்ட்ரென்த், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஃபோர்ட்ரஸ். என்ன, ஆண்டவர் வந்து டேவிடுக்கு பல இடத்துல அவர் வாழ்க்கையில என்ன வந்திருக்காரு, பலனா இருந்திருக்காரு. அது டேவிடுக்கு என்ன, ஆண்டவர் பல முறை அவர் வாழ்க்கையில கோட்டையா இருந்திருக்காரு. அதுக்கடுத்து இறுதியா டேவிடோட வாழ்க்கையில ஆண்டவர் பல முறையா என்ன இருந்திருக்காரு, முதல்ல பலம், 2வது கோட்டை, அதுக்கடுத்து 3வதா இறுதியா என்ன சொல்றாரு டேவிட், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். ஸோ அவரோட அன்பை பல இடத்துல டேவிடோட வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் காட்டியிருக்காரு. ஸோ அதனாலதான் டேவிட் என்ன சொல்றாரு, ஆண்டவரோட இந்த 3 விஷயங்கள் அவர் தொடர்ந்து காட்டினதுக்கு என்ன பண்றாரு, துதிக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம் இதை. அதாவது ஒருத்தங்களை நம்ம நிறைய முறை பார்த்த மாதிரி தான், ஒருத்தங்களை என்ன சொல்லுவான், மனிதர்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி இருக்கும். ஒரு நாள் இருப்பாங்க, அடுத்த நாள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அன்போடு இருப்பாங்க, அடுத்த நாள் என்ன இருக்க மாட்டாங்க, அதே அன்பு இருக்காது, மாறும். கொஞ்சம் அன்பு இருக்கலாம், இல்லை கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த ஹியூமன்ஸுக்கு வந்து என்ன இருக்குது, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலும், அன்பு இல்லை நம்மளுக்கு ரிலையபிளான ஒரு ஃபோர்ட்ரஸாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பலனாக இருந்தாலும் அந்த ரிலையபிலிட்டி என்ன இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. எப்போவுமே அவங்கள சார்ந்து இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் அன்போடு இருப்பாங்க, அடுத்த நாள் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நேசிப்பாங்க, அடுத்த நாள் நேசிக்க மாட்டாங்க. அதான் மனித தன்மை. ஆனால் இங்கே டேவிட் யாரை சொல்கிறாரு, மனிதனை சொல்ல, யாரை சொல்கிறார், ஆண்டவரை சொல்கிறார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் வாழ்க்கையில் பார்த்த 3 கேரக்டர்ஸ் தான் சொல்கிறார். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, இதிலேருந்து நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன இருந்திருக்காரு, பல இடத்துல மெனி பிளேசஸ்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காரு, ஃபோர்ட்ரஸாக இருக்காரு, அவரோட அன்பை காட்டியிருக்காரு. அதாவது என்ன, பெலனா இருந்திருக்காரு, நம்மளுக்கு கோட்டையா இருந்திருக்காரு, நம்மளுக்கு அவரோட நிலைத்திருக்கும் அன்பை காட்டியிருக்காரு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க, உங்க வாழ்க்கையில எந்த இடங்கள்ல ஆண்டவரோட பலத்தை காட்டியிருக்காரு, உங்க மூலமா இல்லை உங்களுக்கு ஆண்டவர் எங்க அவரோட அன்பை காட்டியிருக்காரு, உங்க மூலமாவோ உங்களுக்கு. அடுத்து ஆண்டவர் எப்படி கோட்டையா இருந்திருக்காரு, உங்க மூலமாவோ உங்களுக்கு. இந்த 3 விஷயங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, யோசிங்க. உங்க வாழ்க்கையில பல இடத்துல இருக்கும், எதோ முதல்ல எது ஞாபகப்படுத்தோ அதை யோசிச்சு எழுதுங்க, இல்லைன்னா ரிமெம்பர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ரிமெம்பர் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் உங்களுக்கு பண்ண, அவர் விசுவாசமா பண்ண நிறைய நல்ல காரியங்களை யோசிச்சு பார்த்து ரிமெம்பர் பண்றது ஒரு நல்ல பழக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 3 விஷயங்கள், ஆண்டவர் எங்க உங்களுக்கு பலனா இருந்திருக்காரு, உங்களுக்கு கோட்டையா இருந்திருக்காரு, எங்க உங்களுக்கு அவரோட அன்பை காட்டியிருக்காருன்னு யோசிங்க. ஸோ நீங்க ஜெபம் பண்ணும்போது யோசிங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு இங்க இந்த சூழ்நிலையில எனக்கு பலனா இருந்திருக்கீங்க, இந்த சூழ்நிலையில உங்க அன்பை காட்டியிருக்கீங்க, நீங்க இந்த சோதனை இருக்கும்போது எனக்கு ஒரு கோட்டையா இருந்திருக்கீங்க. இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, several areas and several times in our lives, Lord, you have been our source of strength, our source of steadfast love, and our source of fortress, Lord. Lord, thank you for this reminder through David, that in his life, as you have been multiple times, so you have been in our lives, Lord. Lord, thank you for being so reliable, not ever changing, and always reliable, Lord. Thank you for this, Lord. Lord, help us remember all your faithful actions in our life. Lord, help us remember your faithfulness, and Lord, give us the grace and wisdom to not falter
in times of difficulties, but remember all your past faithfulness and hold on to you steadfastly, Lord. All of this in Christ's name I pray.